ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வென் டு பி ஃபிக்ஷனல் வெல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமின்காக ஒரு ஒன் ஷாட் தான், த லவ் வி ஹைட். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஜிமினும் ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸ் அண்ட் ரெண்டு பேருக்குமே செம்ம ஈகோ. ரெண்டு பேரும் பார்த்தாலே எலியும் பூனையும் மாதிரி தான் சண்டை போட்டுப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க, லைக் ஆர்டிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட்னால் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, உங்களுக்கு பிடிக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, நல்லாவும் வரைவீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் ஆசை. அண்ட் ஜிமின் வந்துட்டு இஸ் அ வெல் டான்ஸர், நல்லா ஃபேமஸான காலேஜில் நல்லா ஃபேமஸாக இருக்க பையன், நல்லா டான்ஸ் பண்ணுவான், ரொம்ப ஹேண்ட்ஸம் வேறு. ஓகே, இதுவே போதும். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஏதாச்சும் வாய்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கோயில், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேளுங்க, என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஓகே, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் ஜிமினும் ரெண்டு பேருமே டான்ஸிங் ரூமில் இருக்கீங்க அண்ட் உங்களோட டான்ஸ் மாஸ்டர் என்ன பேசிகிட்ருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் ரெண்டு பேர் தான், ஜிமின் அண்ட் வாயன், நீங்கள் ரெண்டு பேர் தான் பேர் பண்ணிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகே, ரெண்டு பேர் இங்கே தனியாக வந்து நில்லுங்க. சார், நாங்கள் ரெண்டு பேருமா? ஆமாம் ஜிமின், கேட்கலையா உனக்கு? அதில் இந்த சைடு வந்து நில்லுங்க, ரெண்டு பேர் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர், உங்களோட டான்ஸ் மாஸ்டர் தான் அப்படியே கையில் அந்த நோட் பேடை பெண்ணை வச்சுக்கிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு 4-5 செட் கப்பல் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ டான்ஸ் பேர் பண்ணி ஆடணுன்றதுக்காக. ஸோ அதில் உங்களை மட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க, தனியாக வந்து நிற்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் நீங்களும் ஜிமின் அப்படியே மூஞ்ச மாற்றி பார்த்துட்டு, உலகத்தில் வேறு யாருமே கிடைக்கவே இல்லை போல். எக்ஸாக்ட்லி, எதுக்கு இவனெல்லாம் எனக்கு பேராக போட்டாங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மூஞ்சி அப்படியே கோவமாக வச்சுட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பக்கத்தில் நிற்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒட்டி நிற்காமல் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அவன் அந்த சைடு மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு அண்ட் நீங்கள் இந்த சைடு மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஈகோ தான் பெரிய எங்கள் ப்ராப்ளமே. பட் ஆனால் ரெண்டு பேருமே சீக்கிரட்டாக லவ் பண்ணுறீங்க, ஆனால் சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவன் தான் சொல்லணும் உங்களுக்கு அந்த மாதிரி, அண்ட் அவனுக்கு வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ஈகோனஸ். பட் என்ன சீக்கிரட்டாக லவ் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டான்ஸ் காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம காலேஜ் தான் வின் பண்ணணும். ஓகே, அண்ட் நம்ம ஜிமினை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அதனால தான் வாயன் நான் உன்னையும் போட்டேன். நீயும் நல்லா ஆடுவல, ஆனால் நீ தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்க. பட் ஆனால் இந்த வாட்டி நான் சொல்கிறத நீ கேட்கணும், புரிஞ்சுதோ? ஸோ ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அண்ட் தயவு செஞ்சு படிக்க பாருங்கள், நம்ம காலேஜுக்கு பெருமை சேர்க்க பாருங்கள். ஓகே, எப்பவுமே வருஷம் நம்ம காலேஜ் வின் பண்ணுறது, இந்த வருஷமும் நாம் தான் வின் பண்ணணும், வேறு யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டான்ஸ் மாஸ்டர் பேசிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு ஃபியூ டேஸ் கிட்ட பாஸ் ஆகுது. ஸோ நீங்களும் ஜிமினும் ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் கிடைக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கள்ல. ஸோ அந்த காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணுன்றதுக்காக ஸோ அந்த டைமில் கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அண்ட் இன்னும் ஒரு 1 month இருக்குது அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு. அண்ட் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிற டைமில் இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே அந்த டான்ஸிங் ரூமில் அப்படியே வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அண்ட் எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் டான்ஸிங் ரூம்ன்றது ரொம்ப பெருசு, ஸோ ரொம்பவே பெருசாக இருக்கும். அங்கங்கே ஓரமாக அவங்களுக்கு அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் சண்டை போடுறதுல கத்துறதில்ல, எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. பிகாஸ் அங்கே அந்த ரூமில் பேசினா எக்கோ அடிக்கிற மாதிரிலாம் சத்தம் கேட்கும். ஸோ ரொம்ப அதிகமாக சத்தமாக பேசினா நல்லா பார்த்து டான்ஸ் ஆட முடியாத வாயன். காலை போட்டு எத்தனை வாட்டி மிதிப்ப? ஓ சாரி தலைவா, நான் ஆங்கிள் பார்த்துட்டு இருந்தேன், பார்க்கக்கூடாதா என்ன? பையன் மறுபடியும் நீ காலை மிதிக்கிற. ஐயோ ரியலி சாரி, நான் வேணும்னே பண்ணலை, தெரியாமல் தான் பண்ணிட்டேன். இதோட 6வது வாட்டி சொல்கிற வாயன், உனக்கு டான்ஸ் ஆட முடியல, ஆனால் ஆட்டிடியூட் மட்டும் நல்லா காமிக்கிற. அட்லீஸ்ட் நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஒரு ஃபேக்கான ஸ்மைல் போடலை, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன் வயன். ஆனால் ஓவராக பண்ணிகிட்ருக்க நீ. இங்கே பார், ஒழுங்காக என் கூட ஆடணும், சீரியஸாக இருப்பேன், பண்ணணும், காம்படிஷனில் வின் பண்ணணும்னு நினச்சா ஒழுங்காக என் கூட
இப்போ ப்ராக்டிஸ் எடு, இல்லைன்னா போய் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் பேசி எனக்கு வேற ஆள் போடுங்கன்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு, புரிஞ்சுதோ? சும்மா வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது, இல்லைன்னா நான் போய் பேசி வேற ஒரு கேர்ளை போட சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த கப்பலில் டான்ஸ் ஆடுவாங்களே பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ கையை அப்படியே லைக் பிடிச்சி இந்த ராயலாக டான்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது அவர் இந்த மாதிரி பேசணும், நீங்கள் செம்மையாக கடுப்பாகி அப்படியே உங்களுக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, போவடா போவேன், வேறு பொண்ணு கூட நீ ஆட போவேன், நான் விட்டா தானே இப்படி பேசுகிறான் பாரு, நான் உன்னை போக விட்டா தானே இரு வரேன். வயன், ரியலி சாரி வயன் யானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணு கோமங்களை பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் வேணும்னே போய் மறுபடியும் அவர் காலை போய் மிதிக்கிறீங்க. ஸோ இந்த வாட்டி ஃபஸ்ட்டாச்சும் ஒரு 2 வாட்டி நீங்கள் தெரியாமல் தான் பண்ணிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி வேற ஒரு பொண்ணு கூட நான் போய் பண்ணுறேன்னு சொன்னேன், கோவம் வந்து வேணே மறுபடியும் ரொம்ப இதோட ஹார்ஷாக அப்படியே லைக் அவன் காலை ஹிடிச்சிருப்பீங்க, லைக் உங்கள் காலை வச்சு மிதிச்சிருப்பீங்க. ஸோ ஜிம்மன் அப்படி கோவம் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை கண்ணை மட்டும் அசைச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, இப்போது ஈவினிங் டைம். ஸோ உங்கள் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே நீங்கள் அவங்க பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அப்போது ஜிம்மினை பார்க்குறீங்க. ஸோ அந்த டான்ஸிங் ரூமில் தான் ஸோ எல்லோரும் போயிருப்பாங்க, அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அந்த பர்சன்ஸ் எல்லாம் போயிருந்துருப்பாங்க. ஸோ ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வந்திருப்பாங்க. ஸோ ஜிம்மனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படியே சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அப்படியே ஜங்குக் அங்கே பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஸோ ஜிம்மன் அப்படி ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படி கையை போட்டுட்டு அப்படி ரொம்ப கிட்ட அணைச்சி வச்சுக்கிட்டு அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கான் ஸோ எல்லாருக்கிட்டேயும். ஸோ அப்போ நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கான்ல, அங்கே பாரு க்யூட்டாக நின்றுட்டு எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. கொஞ்சமாச்சும் என் கூட சிரித்து பேசியிருப்பானா, இந்த மாதிரி என் கூட அட்லீஸ்ட் என்னை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிருப்பானா. ஆனால் அவனுக்கு இருக்கிற ஆட்டிடியூட் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஆனால் என்னையே சொல்லுவான் பைத்தியக்காரன் மூஞ்சப்பாரு. அப்புறம் உனக்கு என் மேலே லவ் இருக்குது, நானா ரொம்ப இஷ்டம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. ஆனால் வந்து சொல்ல முடியாது உன்னால். நான் வந்து சொல்ல வெயிட் பண்ணிட்டுருக்கியா? நெவர், நான் சொல்லவே மாட்டேன். நீயே வந்து எப்போ சொல்கிறியோ அப்போ தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆமாம், உனக்கு அவ்வளோ ஈகோ இருக்குது, நீ அவ்வளோ அடம் பிடிப்பேன்னு நான் உன்னை விட அடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நான் அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக ஜிம்மன் அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக உங்களை அப்படியே பார்த்துட்றான். அப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்காத மாதிரி மூஞ்சி அந்த சைடு திருப்பிக்கிறீங்க, லைக் அப்படியே கண்டு காணாத மாதிரி. ஸோ அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஸோ ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்டே ஒரு மாதிரியே பார்த்துட்டு அண்ட் தென் அப்படியே மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். மறுபடியும் உங்களே பார்க்குறான், மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அப்படி இப்படி மாறி மாறி ஒரு உங்களை பார்த்த பிறகு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி பண்ணிகிட்ருக்கான். நெவர், நானும் சொல்ல மாட்டேன். நீயே வந்து எப்போ என்கிட்ட சொல்கிறியோ அப்போ தான் நானும் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணுவேன். நீ இவ்வளோ ஆடுவியா, அடம் பிடிப்பியா? நானும் உன்னை விடையும் அடம் பிடிப்பேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே அப்படியே யோசித்து பார்த்துருக்கீங்க. எஸ், நீங்கள் 2 பேருமே சேமாக திங்க் பண்ணுறீங்க. அண்ட் அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் ஹேர்லாம் சரி பண்ணிட்டு உங்கள் பேக்கெல்லாம் அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டான்றதுக்காக ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வராங்க. வயன் போகலாமா? எமிலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறா. நீங்கள் அப்படியே அவள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் அகெயின் லாஸ்ட்டாக ஒரு ஜிம்மனை ஒரு லுக்கை விட்டுட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்மன் இந்த வாட்டி அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை கோவம் மறைச்சி பார்த்துட்டு அண்ட் அவரும் அப்படியே உங்களுக்கு கோவம் மறைக்கிறாரு. அண்ட் அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே லைக் நீங்கள் திரும்பி போகிறீங்க. ஸோ இந்த சைட் திரும்பிட்டு பிறகு லைட்டாக சிரிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் திரும்பிட்ட பிறகு ஸோ ஜிம்மன் அப்படி லைட்டாக சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஸோ இப்படியே ஒரு வீடியோஸ் கிட்ட பாஸ் ஆகுது. அண்ட் ஒரு நாள் நீங்கள் அவங்களோட ட்ராயிங் கிளாஸில் அப்படியே இந்த ஆர்ட் ரூமில் கொஞ்சம் வரைஞ்சிட்ருக்கீங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஜிம்மன் அப்படியே அங்கே க்ராஸ் பண்ணி போகும்போது அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வரைஞ்சிட்ருக்கத அண்ட் நீங்கள் அந்த சைடு திரும்பி இருப்பீங்க. ஸோ உங்களோட பேக் சைடு மட்டும் தான் இருக்குது வியூ ஆயிருக்கும். அண்ட் அவர் ஜன்னல் சைட்லேருந்து பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே அந்த கம்பி அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அவர் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட அங்கே வச்சுட்டு லீன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக வரைகிறீங்கன்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரொம்ப அழகாக வரைவீங்கன்ட்டு. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவர் பார்த்துட்ருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. அண்ட் உங்களுக்கு அது தெரியாது அவர் அங்கே தான் நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அதை அட்மைர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் அகெயின் ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ஜிம்மனோடன்னு சொல்லிட்டு. ஸோ
அப்படியே நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த டான்ஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ என்ட்ரு ஆன உடனே ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு நேராக ஜிம்மன் நின்றுட்டுருக்காரு. பட் ஆனால் ஜிம்மன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஸோ ரொம்ப க்ளோஸாக அப்படி ஜிம்மனோட ஷர்ட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் போல். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோதான் செம்மையாக கடுப்பாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே நேராக அவங்ககிட்ட போய் அப்படியே கை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் இன்னும் பார்க்கல. ஸோ அப்போ அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு ஜிம்மன் அவங்க பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே ஸோ ஜிம்மன் அப்படி திரும்பி உங்களை பார்க்குறான். ஓ வந்துட்டியா? ஏன் இன்றைக்கி இவ்வளோ லேட் வாயன்? உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறது? கரெக்ட் டைமுக்கெலாம் வரணும் உனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்த்து கேட்குறான். பட் ஆனால் நீங்கள் அப்படியே அந்த பொண்ணே பார்த்து முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கையை கட்டிட்டு நின்ன மாதிரியே. சரி ஓகே சோஃபியா நீ கிளம்பு. சரி ஜிம்மன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பேசிட்டு அங்கே வந்து போயிடுறா. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஓகே ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் நான் ஸ்டில் நீங்கள் அந்த பொண்ணையே கோவம் மறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஓய் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் ஜிம்மன் அப்படியே பார்த்து சொல்கிறீங்க. அண்ட் தென் அப்படியே அவனை கையை ஹோல்ட் பண்ணி மறுபடியும் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கான டே அந்த ப்ராக்டிஸும் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நீங்கள் போய் மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும் போது ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் இந்த வாட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் வரல. ஸோ அவர் பாட்டுன்னு அவரோட பேக்கில் எல்லாத்தையும் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டவல் எல்லாத்தையும் எடுத்து இப்படி பேக்கில் பேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் பேக்கில் உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கை மாட்டிட்டு ஃபாஸ்ட்டாக அவங்ககிட்ட போய் ஜிம்மன் நம்ம 2 பேரும் பேரா டான்ஸ் பண்ண வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவரோட பேக்கை பேக் பண்ணிகிட்டு இருந்துப்பார்ல. ஸோ அப்படியே அவர் நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. ஆமாம் உனக்கு தான் நிறைய பேர் இப்போது வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்கல்ல ஐ திங்க் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கையை கட்டிக்கிட்டு அப்படியே கோவமாக பார்த்து அவனை கேட்குறீங்க. ஜிம்மன் இப்போது புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து அப்படி பேசுகிறாரு. என்ன மேடம் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம காம்படிஷன் எப்படி ஜெயிப்போம், நம்ம காலேஜ் எப்படி வின் பண்ண வைப்போம், எப்படி டான்ஸ் பண்ணலாம், எப்படி ப்ராக்டிஸ் எடுக்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ்லாம் யோசித்து யூனிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸை பற்றி பேசுவியா? டான்ஸை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் ஓ ஜெலஸோ? என்ன நான் ஜெலஸ் ஆகிறேன்னா? ஓ காட் உனக்கு நினைப்பு வேறையா? நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? Why would I get jealous on you? சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் ஜெலஸ் ஆகிறதுக்கு நான் யார்? நான் யாரும் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு திருப்பிக்கிறீங்க பேச. ஜிம்மன் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு லைக் லிட்ரலி க்ளோஸாக வந்து நின்றுட்டு பட் யூ ஃபெல் சம்திங் பேபி டோன்ட் லை அதை பார்த்தேன் அப்படின்னு அவர் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து க்ளோஸாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரும்பி அவனை பார்த்து கோவம் மறைச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிட்ட அவங்க கண்ணை பிளிங்க் பண்ணாமல் அவனே கோவம் மறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் அவனும் அதே சேமாக அது மாதிரி பண்ணுறான். அப்படியே ஐ கான்டாக்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே கோவம் மறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கீங்க 2 பேரும் மாற்றி. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைலண்ட் அப்படியே ப்ரோக் பண்ணி நீங்கள் அப்படியே அவனை புஷ் பண்ணுறீங்க. ஸோ 2 கையை அவன் செஸ்ட்டில் வச்சு அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட் அப்படி நடந்து போகிறீங்க. ஸோ நடந்து போகும்போதும் நீங்கள் வந்துட்டு லைக் அந்த போனிட்டெயில் வந்து மேலே வரைக்கும் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் கோவத்தில் நடக்கிறதுல அந்த முடி வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடுது. ஸோ ஜிம்மன் அப்படியே அதையே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். நீங்கள் போகிறது லைக் நீங்கள் ஜெலஸ் ஆகிட்டு கோவமாக பேசிட்டு போகிறது அதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அட்மையர் பண்ணி நின்றுட்டுருக்காரு உங்களை. ஸோ இப்போ சடனாக வெளியே அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜிம்மன் அப்படியே அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. ஸோ ரொம்ப அப்படி இருட்டிட்டு வருது. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பேக்கை எடுத்து மாட்டிட்டு அப்படியே வெளியே வராரு. ஸோ அவர் சொல்லி வாய மூடல அப்படியே செம்மையாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இப்போ தான் சொல்லி வாய மூடல அதுக்குள்ளே இந்த கிளைமேட்லாம் நம்பவே முடியாது. நல்ல வேலை இன்றைக்கி நான் கொடை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஓப்பன் பண்ணி ஸோ கொடையை அப்படியே எடுத்து அதை அப்படியே விரித்து கரெக்டாக அந்த வெரண்டா விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அந்த கிரவுண்டில் கால் வைக்கும் போது அப்படியே அந்த கொடையை எடுத்து விரித்து ஸோ அப்படியே கொடையை பிடிச்சி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. ஸோ எல்லாருமே அந்த கொடையை பிடிச்சிட்டு அண்ட் ஒரு ஸ்டெப்பில் அப்படியே நனைஞ்சிட்டே ஓடுறாங்க. அண்ட் அப்படியே அவர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸோ கேட்டையும் தாண்டி வெளியே வந்துட்டார். ஸோ வெளியே வந்து கரெக்டாக அந்த ரோட்டில் நடக்கும்போது உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் செம்மையாக நனைஞ்சு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பேக் எடுத்து உங்கள் தலைமையில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. பாடுறா
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கா, அதுக்குள்ளே இந்த வரண்டாவை தாண்டி கிரவுண்டை தாண்டி என்னம்மா ஃபாஸ்ட்டாக நடக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்க கிட்டே வராரு. வயன் இல்லை, மழையை நினச்சிட்டே போகாத, வா கூடயே ஷேர் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து நடந்து போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே பின்னாடி திரும்பி உங்களை நிற்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் அப்படியே அவர் கையை உதிரி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. ஸோ செம்ம கோவமா, வயன் சொன்ன பிச்சு கேட்க மாட்டியா? ஜிமின் என் கையை விடு ஜிமின், நான் ஒன்றும் கேட்கல, எந்த ஹெல்ப்பும் எனக்கு வேணாம், நீ எதுவும் பண்ண வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகி அப்படியே அவன் மறுபடியும் ஒரு கையை உங்களை பிடிச்சிருப்பாரு. பட் ஆனால் நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக உதறி விட்டுட்டு மறுபடியும் ஸோ உங்கள் பேக் எடுத்து அப்படியே தலையில் வச்சுருப்பீங்களா, ஸோ வேணால் தலையை வச்சு நடந்துருப்பீங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து பேக்கை மாட்டிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. ஜிம்மின் லைட்டாக கடுப்பாயிட்டு அப்படியே உங்கள் கிட்டே இன்னும் க்ளோஸாக வந்துட்டு அப்படியே அந்த கொடையை லைட்டாக மடக்கிட்டு, ஸோ அவரும் இப்போ நினைக்கிறாரு, அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்ணுற நீ, கீழே விடு ஜிமின், என்ன பண்ணுற? மழையில் நனைஞ்சு ஃபீவர் வந்தா அப்புறம் காம்படிஷனில் என் கூட யார் ஆடுவா? ஒழுங்கு மரியாதையா என் கையிலேருந்து கொடையை வாங்கி கொடையை விரி. நான் பண்ண மாட்டேன். கொடையை விரிக்க போறியா இல்லை அப்படியே கீழே பொத்துன்னு போட்டுருவேன், கீழே வர தண்ணியாக இருக்குது, கேவலமாக அசிங்கப்பட்டு நனைஞ்சிட்டு போயிடாது இன்னும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே நீங்கள் அப்படியே லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே அவர் கையில் அப்படியே இந்த ஷோல்டர் கிட்ட அப்படியே மடக்கி வச்சுருப்பார், லைக் அவரோட ஆர்ம்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் அப்படியே அதை எடுத்து அப்படியே கொடையை விரிக்கிறீங்க. இப்போ தான் நல்ல பிள்ளைக்கு அழகு, சொன்ன பேச்சு கேட்கணும், புரிஞ்சுதோ? அதை விட்டுட்டு ஓவரா வாயாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடக்கிறாரு. ஜிமின், அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நடக்கலாம், தயவு செஞ்சு கீழே இருக்கிற எனக்கு ஒரு மாதிரி எம்பரேசிங்காக இருக்குது. யாருங்க இல்லை, பார்த்தல ஸ்ட்ரீட்டே ரொம்ப வெறிச்சொட்டி கிடக்குது, கடை கூட எதுவும் ஓப்பன் பண்ணல, ஸோ எம்பரேசிங் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரும் நம்மளை பார்க்கல, மூடிட்டு அமைதியாவா அப்படின்னு அவர் சொன்னோடனே ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னொரு கையை எடுத்துகிட்டு வந்து அவரோட கழுத்துக்கிட்ட அப்படியே சுற்றி பிடிச்சி வச்சுருப்பீங்க. ஸோ இன்னும் அப்படியே க்ளோஸாக அவன்கிட்ட போகிறீங்க, அவன் நெக்கிட்ட, பிகாஸ் உங்களுக்கு குளிருது லைக் ரொம்பவே அப்படியே ஷிவர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ஜிம்முக்கு நல்லாவே புரியுது, அண்ட் நீங்கள் நல்லா ஷிவர் ஆகுறீங்க, நல்லா தெரியுது அவனுக்கு. ஸோ அவன் ஃபாஸ்ட்டாக அப்படியே நடந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கிட்ட போய் அப்படியே பொறுமையாக அவங்களை இறக்கி விட்டுறான். அண்ட் நீங்களும் ஜிம்முனா 2 பேரும் பக்கத்தில் தான் இருப்பீங்க, ஸோ உங்கள் வீடை. அதனால தான் அவர் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ அவங்க காலேஜ்லேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்ட தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே கதவு ஓப்பன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே மறுபடியும் ஃபியூ டேஸ் கிட்ட பாஸ் ஆகுது. கரெக்டாக இப்போது உங்களோட காம்படிஷனும் நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மழையில் நனைஞ்சதில் உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே அந்த ஃபீவரோடையே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த டைம் பாஸ் ஆகிருக்கும். கரெக்டாக இன்றைக்கி காம்படிஷனில் இப்போ 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் நேம் தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மைக்கில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடு அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு உங்களால் நிற்கவே முடியல. ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரெட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபீவர் ரொம்பவே அப்படியே உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஜிம்மன் அப்படியே கவலையோடு உங்களையே பார்த்துட்ருக்காரு. வயன், உன்னால் முடியும்ல? இல்லைன்னா சொல்லு, வேண்டாம். இல்லை என்ன இங்கே வந்துட்டு வேண்டாம், முடியலன்னா சொல்லு அப்படின்ற. இது காம்படிஷன் ஜிம்மன், நம்ம வின் பண்ணணும். நம்ம மாஸ்டர் நம்மளை நம்பி இருக்கார்ல, நம்ம காலேஜ் நம்ம தான் வின் பண்ணணும். ஓகே, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். சப்போஸ் நான் வந்துட்டு இல்லை இங்கே பாரு, சப்போஸ் உனக்கு மயக்க வர மாதிரி இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் உன்னால் முடியலன்னா நான் மேனேஜ் பண்ணி உன்னை தங்கி பிடிச்சிக்கிறேன், சரியா? நீ நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடுவோம் வயன், நீ பயப்படாத, எதுவும் ஆகிடாது. அப்படி தான் நினைக்கிறேன், நானும் அதான் நினைக்கிறேன், எதுவும் ஆகக்கூடாதுன்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். என்ன உடம்பு, எனக்கு என் பாடி இவ்வளோ வீக்காக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன மழைக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியல, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்கள் 2 கணத்தை அப்படியே கப் பண்ணி, இங்கே பாரு வயன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஓகே?
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த செவுத்தில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே கண்ணை லைட்டாக ஒரு பாதி கண் அப்படி மூடின மாதிரி தான் பேசியிருப்பீங்க. பிகாஸ் அவ்வளோ டயர்டாக அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களே நீங்கள் அவ்வளோ வீக்காக இருந்தாலும் அப்படியே உங்கள் பாடி நீங்களே கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவன் கையை ஹோல்ட் பண்ணி போய் ஸ்டேஜில் நடுவில் நின்று 2 பேரும் செம்மையாக அழகாக ஆடுறீங்க. உங்களுக்கு அப்பப்போ நடுவில் அப்படியே டிஸி ஆகுது. பட் ஆனால் ஜிம்மன் அப்படியே உங்களை பிடிச்சி மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேரும் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடிக்கிறீங்க. ஸோ இப்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சு ஆஃப்டர் காம்படிஷன் ஸோ ஜிம்மன் அப்படி அங்கேருந்து உங்களை காரில் கூட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் அப்படி ரொம்ப டயர்டாக ஒரு பக்கத்தில் படுத்துட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அப்படி டிரைவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அதான் அப்பா என்னை கூட்டு வரேன்னு சொன்னார்ல, எதுக்கு அடம் பிடிச்சி நீ என்னை இப்போ கூட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி டயர்டாக பேசுகிறீங்க. அப்படி கண்ணை அப்படியே பாதி கண்ணோட அப்படியே கண்ணை மூடின மாதிரி பேசிகிட்ருக்கீங்க அவர்கிட்ட. என்னமோ தெரில, நான் தான் உன்னை கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி இப்போது நான் காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் நீ எப்போவுமே என் கூட ஃபைட் தானே பண்ணுவேன். என் மேலே உனக்கு அக்கறைலாம் கூட இருக்கா? அக்கறைலாம் கூட காமிப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே இப்போது ஃபுல்லாக கண்ணை மூடிடுறீங்க. உங்களால் இதுக்கப்புறம் பேச முடியல. ஸோ அப்படியே இதுக்கப்புறம் உங்களால் முடியல. ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஃபுல்லாக கண்ணை மூடிடுறீங்க. கரெக்டாக ஜிம்மன் அப்போ திரும்பி உங்களை பார்த்து நீங்கள் கேட்டதுக்கு பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் டு ஆர்கியூ வித் யூ தேன் டு அட்மிட் தட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்து சொல்லிவிட்டு மறுபடியும் அப்படி ட்ரைவில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே காரை ஓட்டிகிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபியூ வீக்ஸ் கிட்ட பாஸ் ஆயிருந்திருக்கும். அண்ட் இப்போது உங்களுக்கு நார்மலாகிடுச்சு. ஸோ உங்கள் ஃபீவர்லாம் குறைஞ்சி இப்போ நார்மலாக இருக்கீங்க. அண்ட் இப்போது கரெக்டாக ஒரு நாள் நீங்கள் அதே மாதிரி சேம் மறுபடியும் அந்த லைக் அந்த ட்ராயிங் ரூமில் உட்காந்துட்டு வரைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வரைஞ்சிட்ருக்கிறது அன்றைக்கி நீங்களும் ஜிம்மனும் 2 பேரும் அந்த காம்படிஷன் அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணது அந்த சீன் தான். அப்படி நீங்கள் 2 பேருமே நின்றுட்டு டான்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை வரைஞ்சிட்ருக்கீங்க. அதுதான் அந்த ஸ்டேஜ். அங்கே இருக்க சுற்றி அந்த பீப்புள்ஸ்லாம் கீழே உட்காந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக அங்கே நின்று ஆடினது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்படியே வரைஞ்சிட்ருக்கீங்க ரொம்ப அழகாக. அதை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் இவ்வளோ நேரமாக நீங்கள் வரைஞ்சிட்ருக்காத பின்னாடி நின்று கை கட்டி பார்த்துட்டு தந்துருப்பார். அவர் பின்னாடி நின்றுட்டுருக்காருன்னு அவ்வளோ நேரம் அவர் நின்றுட்டு இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் மட்டும் தான் தனியாக அந்த ரூமில் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக எல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு அந்த ப்ரஷ்ஷை அப்படியே எடுத்து தனியாக அங்கே வச்சுட்டு அதை பார்த்து ஃபைனலாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் லைட்டாக ஜர்க் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் நீயா? சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குவான். உனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ வரைவன் எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு ரியாலிட்டியாக பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து நின்று பக்கத்தில் நின்றுட்டு அதை அப்படியே இன்னும் அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக அப்படி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தலையை குனிச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீ என்ன கூட இவ்வளோ அழகாக சீக்ரெட்டாக வரைவனை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வரைஞ்சிட்ருக்கிறது லைக் அந்த ஷீட்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஷீட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஷீட் அப்படியே பொறுமையாக எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறாரு. ஸோ அது ரொம்ப பெரிய ஷீட் அப்படி இந்த ஸ்டாண்டோடு நிற்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. அந்த ஒவ்வொரு ஷீட்டாக வச்சுருப்போம் இல்லையா? ஸோ வரைகிறதுக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷீட் இருக்குது. அதை சொல்லி எடுத்து காமிக்கிறாரு. அதில் ஜிம்மனோட பிக்சர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அது எப்போயோ வரைஞ்சி வச்சது அதை அப்படியே எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஷாக் ஆகிட்டு அதை பார்த்துட்டு அது நான் இது நான் சும்மா வரையணும்னு நினச்சேன் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, பொய் சொல்லாத. வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லாமல் தான் இதை வரைஞ்சிருக்கீங்க. அதுவும் என்ன, அதுவும் இவ்வளோ அழகாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை எடுத்து அவங்க முன்னாடி காமிக்கிறாரு லைட்டாக ஆட்டி. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே லைட்டாக கொஞ்சம் நர்வஸ் ஆகிடு அந்த சைடு ஃபேஸ் திருப்பிக்கிறீங்க. உன்னோட ஈகோ மட்டும் இல்லைன்னா அவனுக்கு எப்பயோ ப்ரப்போஸ் பண்ணுறப்பண்டி. ஈகோ தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கு காரணம். அதான் ஒரு பெரிய எதிரியை தெரியுமா? ஆமாம், ஆனால் என்னை மட்டும் ப்ளேம் பண்ணாது. ஓகே,
உனக்கும் ஈகோ இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இருக்குது, ஆனால் உன் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேரில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ பக்கத்தில் இருக்க சேர் அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் லைக் வச்சுட்டு அப்படியே அவர் வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த ஷீட்டை அந்த காமிச்ச ஷீட்டை அப்படியே எடுத்து அந்த டேபிள்லேயே வச்சுட்டு உங்களை பார்த்து பேசுகிறாரு. என்னங்க மேடம், அப்படி தானே? ஈகோன்னு சொல்கிறத விட பயம்தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மேம். என்ன பயம்? தெரில, மேபி நான் ஒரு வேளை சொல்லியிருந்தா நீ எங்கே என்னை விட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய முடியல. சுஜிமன் அப்படியே அவரோட ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்களோட லிப்ஸில் அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் பேச விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த மாதிரி மட்டும் பயப்படாது என்ன, நான் அவனை விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நோ, ஐ won't. அவன்கிட்ட எப்பவும் போக மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த பயம் வேண்டாம். அவனை விட்டு போவேன்னு நினச்சி அந்த தாட்டும் இருக்க வேணாம். ஓகே, ஐ லவ் யூ. யா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ தான் வந்து ஃபஸ்ட் சொல்லணுன்ட்டு. பட் ஆனால் எப்படி என்ன சொல்ல வச்சிட்டேன்? தட்ஸ் ஓகே, ஃபைன். ஐ ரியலி லவ் யூ வயன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஒன்று பார்த்த உடனே இதே ரூமில் நீ உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் உன் பெயிண்ட் ப்ரஷ்னால் காலை வச்சு அதை உடச்சிட்டேன். என்கிட்ட அதுக்காக நீ சண்டை போட்டு பேசும்போது உன்னை அன்றைக்கி பார்த்தது ஃபஸ்ட்டு அப்போ விழுந்துட்டேன்டி. பட் ஆனால் ஈகோன்னு சொல்கிறத விட எனக்கு கூட சண்டை போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்களோட லிப்ஸில் கை வச்சுட்டு பேசியிருந்திருப்பார் இல்லையா? ஸோ அப்படியே அந்த விரலை எடுத்துகிட்டு ஸோ அவரோட தம்பை எடுத்துகிட்டு வந்து அவங்க லோயர் லிப்பில் அப்படியே தடவி இப்போது இன்னும் க்ளோஸாக வராரு. ஸோ கிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தலையை குனிறீங்க. தலையை குனியாத, ப்ளஷ் ஆகிற. ப்ளஷ் ஆகும்போது அவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா? ஜஸ்ட் லெட் மீ அட்மையர் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு பேசியிருந்திருப்பார் இல்லையா? ஸோ அப்படியே அவர் ஒரு வெள்ளை வச்சு அப்படியே சின்ன அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்க்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ டு செம்மன், ஐ லவ் யூ மோர் டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களோட 2 கண்ணத்தை அப்படியே கப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் தி எண்ட். ஓகே காய்ஸ், ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் நல்லா இருந்திருக்காது, ஜஸ்ட் ஏதோ ஒரு தோணுச்சு அப்படியே பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் கொஞ்சம் இருந்திருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஓகே காய்ஸ், நம்ம வேறு ஒன் ஷாட்டில் இல்லை வேறு ஃபுல்லாக மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், லவ் யூ ஆல், பை.